வழிமுறைகளை நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பான்மையான ஜமாத்தார்கள் புரிந்து கொள்வது கிடையாது. கல்யாணத்தை நாம எப்படி வச்சிருக்கிறோம்? பல லட்சங்கள் செலவழிக்கப்பட வேண்டும், ஆடம்பரமாக திருமணம் நடத்தப்பட்டால் திருமணம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். பெண்ணை பெற்றவர்களிடம் இருந்தோ பெண்ணுடைய வீட்டாரிடம் இருந்தோ பொருளாதாரமாக, பணமாக, நகையாக, உணவாக டௌரியை பெற்றால் தான் கல்யாணம் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த காயல்பட்டின நகரை எடுத்துக்கொண்டால் பெண்ணுடைய வீட்டிலே போய் தங்கினால் மட்டும்தான் அது திருமணம். மாப்பிள்ளை தான் மனைவி கூட்டு வாழ வைக்கிறது இருக்கிற தன்னுடைய வீட்டில், அது என்னப்பா இதெல்லாம் கலாச்சாரமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு சமுதாயம் ஒரு வழியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உண்மையிலே இது இஸ்லாமிய திருமணமா அல்லது இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தருகிற திருமணம் எது என்பதை நினைவுபடுத்துவதுதான் இந்த சிற்றுரையினுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணத்திற்கென்று ஒரு 5 காரியத்தை கட்டாயப்படுத்துறாங்க. 5 கட்டாயம். இந்த 5ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு வைங்க, திருமணம் செல்லுபடி ஆகாது. எதுவெல்லாம் கட்டாயம்? மாப்பிள்ளையினுடைய சம்மதம் கட்டாயம். இரண்டாவது மணப்பெண்ணுடைய சம்மதம் கட்டாயம். 2 பேருடைய சம்மதம் 2 கட்டாயம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நபித்தோழியர் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாப்பா எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, எனக்கு சம்மதமே கிடையாதுங்கிறாங்க. ரத்த நிக்காஹா, அந்த பெண்ணுடைய திருமணத்தை நபி அவர்கள் ரத்து செய்தார்கள். அவர் 2 பேருடைய திருப்தியும் இருக்கணும். ஒருவருக்கு திருப்தி இல்லை என்றால் கூட கல்யாணம் ஆகாது. மூன்றாவதாக நபி அவர்கள் மகரை கட்டாயப்படுத்துறாங்க. மகர் இல்லை என்றால் திருமணம் நடத்தி வைத்தது கிடையாது ரசூலுல்லாஹ். மகர் அவசியம். நான்காவதாக ரசூலுல்லாஹ் பொறுப்புதாரியை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் பெண்ணுடைய உறவுக்காரரோ தந்தையோ மகரமான உறவோ அவர் பொறுப்புதாரியாக நின்றுதான் திருமணம் முடிக்கணும். ஏன்? சமுதாயத்தில் 100 நல்லவர்கள் இருக்கலாம், ஒரு 2 கட்டவன் இருப்பான இல்லையா, அவன் அடையாள காட்டப்பட வேண்டும் என்றால் பொறுப்புதாரி அவசியம். எல்லா ஆண்களுக்கும் இப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து விட்டால் தான் திருமணம் முடித்த தன் பெண்ணை, தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் அவன் மீது விதிக்கப்படும். அதனால் எந்த ஆணும் தன் மனைவியை கை கழுவி விட்டு நகர மாட்டார்கள் என்பதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள். பொறுப்புதாரி இல்லாத திருமணம் ஆகாது என்றார்கள். 5வதாக சாட்சியாளர்கள். ஜனநாயக அடிப்படையில் 2 சாட்சியாளர்கள் தப்தர்ல கையெழுத்து போடுறாங்க, அது சும்மா கண் துடைப்புக்கு. ஜமாத்தார்கள் கூடி இருக்கிறோமே, இதான் சாட்சியாளர்கள். இந்த 5 விஷயத்தை ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்துறாங்க. மாப்பிள்ளையுடைய சம்மதம், பெண்ணுடைய சம்மதம், மகர், அதே போன்று வழி, பொறுப்புதாரி, 5வதாக சாட்சி. இந்த 5 தான் கட்டாயம். 5 இருந்தா கல்யாணம் கூடும். ரசூலுல்லாஹ் 6வதா ஒன்றை சொல்லி தருகிறார்கள். வலிமா என்ற ஒரு காரியம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? மணமகன் தான் தர வேண்டும். மணமகன் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அழலம நிக்காஹ பரக்கத்தன் ஐஸரகுமவுனா, திருமணத்தில் செலவுகள் குறைந்த திருமணம் இருக்கிறது, பரக்கத்தில் நிறைந்த திருமணம். நாங்க ரசூலுல்லாஹ் கல்யாணத்துடைய அஸ்திவாரமே பரக்கத் தாங்க. இப்போ வரைக்கும் ஒரு மணமகனோ மணமகளோ ஒரு 18, 20, 25 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை கிடையாது. தந்தையுடைய நலல்ல வாழ்ந்திருக்கிறாரு, தாயுடைய அரவணைப்புல வாழ்ந்திருக்கிறாங்க. இதை தாண்டி இனி வாழ்வாங்கள கல்யாணத்துக்கு அப்புறம், அதான் வாழ்க்கை. அங்க இவர்களுடைய பொருளாதாரத்தை வைத்து சிக்கனமாக எளிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த காலத்தை அவர்கள் கடந்து செல்வதற்கு இருக்கிறது பரக்கத்து தான் அவசியம். ரசூலுல்லாஹ் அந்த பரக்கத்தை எத்தனையோ இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. மிக அஸ்திவாரமே இந்த திருமணத்தினுடைய செலவுகளை குறைப்பது என்று காட்டி தந்தார்கள். நம்ம சமுதாயத்தை நீங்க பாருங்க, 10 லட்சம் இல்லை என்றால் கல்யாணம் முடியாதுங்க. சமுதாயத்தில் 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் செலவழிக்கக்கூடிய தனவானர்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்திலே. என்ன நினைக்கிறாங்க? என்கிட்ட பணம் இருக்குப்பா, நான் கல்யாணம் முடிச்சு என்னப்பா தப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. என்கிட்ட தாக்கத்து இருக்கு, ஃபஜர் தொழுகை 10 ரக்காத் தொழலாமா? தொழக்கூடாது. ஏன்? அது அமல். என்கிட்ட தாக்கத்து இருக்கு, பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கலாமா? கூடாது. ஏன்? அது அமல். என்கிட்ட தாக்கத்து இருக்கு, நான் வருஷத்துல 12 மாசம் ஹஜ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? அது அமல். என்கிட்ட பணம் இருக்கிறது, திருமணத்தில் செலவழிக்கலாமா? கூடாது. ஏன்? திருமணமும் ஒரு அமல். அமல்ல தலையிடக்கூடாது. இல்ல ரசூலுல்லாஹ் குர்பானி தினத்தில், பெருநாள் தினத்தில் 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பொருளாதாரத்தில் 100 ஒட்டகம் கொடுக்கப்பட்டது பெருநாள் தினத்தில். நம்ம ஒரு ஆடு கொடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்கிறோம், கூட்டு குர்பானிக்கு வழி இருக்கலாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். 100 ஒட்டகம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் எதுல செலிப்ரேஷன் காட்டினாங்க? எந்த அமலில் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அங்க அதிகப்படுத்தலாம். எங்க சுருக்க சொன்னார்களோ அங்க சுருக்கி தான் ஆகணும், அங்க அதிகப்படுத்த கூடாது.
அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்தது. திருமணத்தை இலகுவாக்குங்கள், எளிமையாக்குங்கள், பொருளாதாரத்தில் சுருக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். சமுதாயத்துடைய நிலைமையை நீங்க பாருங்க. எத்தனை பேர் கடைகுடியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள், ஏழை ஆண்கள் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கு, திருமணத்தை அவர்கள் அடையாமல் இருப்பதற்கு இந்த பொருளாதாரம் ஒரு தடைக்கல்லா இல்லையா? உருவாக்கியது யார்? சமுதாயத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள், ஜமாத்து தலைவர்கள், ஜமாத்தினுடைய உலமாக்கள், இந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் பொருளாதாரத்தை திருமணத்திற்கு ஒரு அஸ்திவாரமாக ஆக்கிவிட்டார்கள். அது கிடையாது, பண அவசியமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய அடிமை ஆண்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அடிமைகளுக்கு திருமணம் தேவையா? நம்ம அப்படித்தானே யோசிப்போம். அவனுக்கே பணம் கிடையாது, அவனுக்கு என்ன கல்யாணம்? அல்லாஹ் சொல்றான், அடிமை ஆண்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க, அல்லாஹ் பின்னாடி பணத்தை தருவான், பரக்கத்தை தருவான். அப்ப கல்யாணத்துக்கு ஏதோ அவசியம் கிடையாது. பணம் டஸ் நாட் மேட்டர். இது ஒரு விஷயமே கிடையாது, இது தேவையே கிடையாது. அந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பொருளாதாரம் அவசியமற்ற ஒரு காரியமாகத்தான் திருமணத்தை காட்டி தந்தது. பல மணமகன்கள் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். ஏன்பா கல்யாண வயசுல போற? கல்யாணத்துக்கு பணம் தேட தான் போயிருக்கிறோம், அது அவசியமா? பல மணப்பெண்கள் 25, 28, 30 வயதை கடந்து இதே காயல்பட்டின நகரில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? படிக்க போறியமா, லட்சியமா, கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லையா? எல்லாம் இருக்கு, பணம் இல்ல, வீடு கட்ட வழி இல்லை. அதனால் தான் இந்த திருமணம் அவர்களுக்கு தள்ளி போகிறது என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குக்கு வராதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிறான், இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பிம் குத்திலத். உயிரோடு புதைக்கப்பட்டவள் நாளை மறுமையில் என்ன நோக்கத்திற்காக புதைக்கப்பட்டாள் என்று உயிரோடு எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கில் நிறுத்தப்படுவாள். பெண் குழந்தை அல்லாஹ் விசாரிப்பான். எதுக்கு இந்த வசனம் அருளப்பட்டது? நபிகளாருடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் மக்கா காஃபிர்கள், அன்றைய குறைஷி மக்கள் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை நல்ல காரியம் என்று நினைத்தார்கள். இன்றைக்கும் பெண் குழந்தை கொல்லப்படுகிறது. 2013, 2014 இடைப்பட்ட ஓராண்டுக்குள் இந்தியாவில் மட்டும் கருவறையில் இருப்பது பெண் சிசு என்று தெரிந்த ஒற்றை காரணத்திற்காக 1 கோடி பெண் சிசுக்கள் அளிக்கப்பட்டது. ஒரு வருஷத்துல 2013, 14 உள்ள ஒரு வருடத்தில் கருவில் இருக்கிற குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்த காரணத்தினால் 1 கோடி பிள்ளைகள் அளிக்கப்பட்டது இந்தியாவில். வெளியே வந்து கொண்டதெல்லாம் தனிக்கதை. புள்ள கழுத்து நடிச்சு கொண்டது, தண்ணியில போட்டு அமுக்கி கொண்டதெல்லாம் தனிக்கதை. கருவுல இருக்கிறது பெண் குழந்தை என்று தெரிந்து கொலை செய்யப்பட்டது 1 கோடி. என்ன நோக்கத்திற்கு பெண் குழந்தை கொல்லப்பட்டால் அவளால ஏதாவது சிரமம் இருக்கா? இந்த சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க. பொம்பளை பிள்ளையால என்ன சிரமம்? ஒரு சிரமம் கிடையாது. வரதட்சணை என்பதை தாண்டி, திருமண செலவு என்பதை தாண்டி, டௌரி என்பதை தாண்டி, இதே காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்க்கு 4 பொம்பளை பிள்ளை, அப்படித்தானே? ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பொம்பளை பிள்ளை? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, 4 பெண் பிள்ளை. அல்லாஹ்க்கு பயந்து சொல்லுங்க, 4 பொம்பளை பிள்ளை பிறந்தா நான் ஏத்துக்குவேங்கிற மனநிலையில் இந்த காயல்பட்டினத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிடையாது. இல்ல, ஏன் கிடையாது? வீடு கட்டி கொடுக்கணும், செலவு, திருமண செலவு அதிகமாயிரும், அதனால முடியாது. ஆம்பளை பிள்ளைனா ஓகே. அப்ப நபியினுடைய ஒரு சுன்னாவில், ரசூலுல்லாஹ் கடைபிடித்த ஒரு காரியத்தில் உங்களால் அதை கடைபிடிக்க முடியாது என்றால் அது மார்க்கம் காட்டிய வழிமுறையா இருக்குமா? ஒருபோதும் இருக்காது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா? திருமணத்திற்கு எந்த செலவுகளும் கிடையாது, செலவே பண்ணாதீங்க. மாப்பிள்ளை அவர்கிட்ட பொருளாதார ஒர்த்து இருந்தா அவர் மகரை அதிகப்படுத்தட்டும், தப்பு கிடையாது. மகர் மட்டும்தான் அதிகமாக வேண்டும். வலிமாவை ரசூலுல்லாஹ் சுருக்குறாங்க. 11 திருமணம் முடித்தார்கள் நபிகளார். தன்னுடைய திருமணத்தில் வலிமாவை கொடுத்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற தன்னுடைய மனைவி, இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய தாயார் ஸைனப்புக்காக ரசூலுல்லாஹ் கொடுத்த வலிமா தான் ரொம்ப அதிகமான வலிமாவா. எவ்வளவு? 1 ஆடு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். பெருநாள் தினத்தில் 100 ஒட்டகம் கொடுக்க தெரிந்த நபிகளாருக்கு கல்யாணத்துக்கு 100 ஒட்டகம் கொடுக்க தெரியாதா? ஒரு 10 ஒட்டகம், ஒரு 2 ஒட்டகம், ஒரு 10 ஆடு, 1 ஆடு கொடுக்கறாங்க. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்ட்ட பணம் இல்லையா? ஏழ்மையா? அப்ப பெருநாள் ஏழ்மையை காட்டி இருக்கலாமே. ஏன் அங்க அதிகப்படுத்துறாங்க, அங்க குறைத்தாங்க? அங்க அதிகப்படுத்துவது நன்மை, இங்கு குறைக்கிறதா நன்மைங்கிறத உணர்ந்து வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். பெண் வீட்டுக்குத்தான் போக வேண்டும் என்ற கலாச்சாரம் இருக்கிறது, இஸ்லாத்துக்கு விரோதமானது. ஒரு காலத்தில் நீங்கள் செய்து விட்டீர்கள், அதை காலப்போக்கில் விட்டு விடுங்கள். வருகிற காலத்திலாவது நாங்கள் பெற்ற பெண் பிள்ளை எங்கள் வீட்டை தாண்டி வெளியே அனுப்பி விடுவோம் என்ற மனநிலைக்கு வாருங்கள்.
எங்கள் மகனுக்கு மருமகளாக வரக்கூடியவர் இங்கத்தான் வரணுங்கிற நிர்பந்தத்தை உருவாக்குங்கள். பெண் பிள்ளையை பெற்றெடுப்பது சுகமான ஒரு காரியம் என்று சமூக மக்கள் உணர்கிற காலத்தில் தான் இஸ்லாத்தினுடைய மறுமலர்ச்சி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல ஜாரியத்தை நீ ஹத்தா தபுலுகா, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்து அவர்களை வளர்த்து ஒழுக்க மாண்போடு சீரோடு வளர்த்தவர்களை கட்டித் தருகிறார்களோ அத்தகைய தாயும் அத்தகைய தந்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நானும் அவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம். நபியோடு சொர்க்க பிரவேசம் என்றால் தொழுகை மட்டும் அல்ல ஒரு அமல், நோன்பு மட்டும் அல்ல ஒரு அமல். எல்லா தம்பதியர்களும் எதிர்பாருங்கள், 2 பொம்பளை பிள்ளை எனக்கு கிடைக்காதுன்னு ஆசைப்படுங்க. நாங்கள் சொல்ல, எனக்கு பொம்பளை பிள்ளையே வேண்டான்னு ஆசைப்படுற மக்கள் காயல்பட்டின மக்கள். நீங்கள் இஸ்லாத்தினுடைய நடைமுறையில் இருக்கிறீர்களா? இஸ்லாத்தின் கலாச்சாரத்தில் இருக்கிறீர்களா? இல்ல, அப்படிலாம் கிடையாது. இது மார்க்க அமல் தான் என்று நினைத்தால் உண்மையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் பெண்ணுடைய வீட்டிற்கு செல்வது சரிதான் என்று நினைக்கிறார்களோ அத்தகைய தம்பதியர்களுக்கு அல்லாஹ் ஏழ்மையில் அடிக்கணும். 20 பெண் பிள்ளைகளை அவர்களுக்கு பரிசளிக்கணும். தெரிஞ்சிடும்லாங்க விஷயம். ஒரு பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிடும், கடனுடன் வாங்கியா வீட்டை கட்டிடுவாங்க. 20 பொம்பளை பிள்ளை கிடைக்கட்டுமே, ஏழ்மை கிடைக்கட்டுமே. சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத நிலையில 20 பெண் பிள்ளைகள் பிறந்தால்தான் இந்த கலாச்சாரம் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்குரியது என்பதை உணர்ந்து கொள்வார்கள். எவ்வளவு பேர் வருத்தத்தில் இருக்காங்க தெரியுமா அந்த ஊர்ல? அதை பற்றியெல்லாம் பொறுப்பு இருக்கிறதா சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு? நம்மை பொறுத்தவரை என் பொண்ணுக்கு எனக்கு 2 பொண்ணு 2 வீடு இருக்கு, நான் கட்டி கொடுத்துருவேன். கொஞ்சமாவது அதை குறித்த உணர்வு வேண்டாமா? சிஏஏ என்ற ஒரு சட்டம் வருது தெரியுமில்ல? ஒரு காலத்தில் நாம் சண்டையிட்டோம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக. 1945க்கு முன்னால் யாரிடத்தில் பிறப்புரிமை சான்று பிறப்பு சான்றிதழ் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக பார்க்கப்படுவார்கள். அதுக்கு பின்னாடி வந்ததுக்கு அதற்கு அடுத்த உள்ள நேரத்தில் பிறப்பு சான்றிதழை காட்டக்கூடியவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இதை சிஏஏ சொல்கிறது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது? உங்களுக்கோ உங்கள் தகப்பனாருக்கோ உங்கள் பாட்டனாருக்கோ 1945க்கு முன்னால் பிறப்பு சான்றிதழ் வேண்டும். என்கிட்ட இருக்கு, நான் காட்டிட்டு போனா அது நியாயமாகுமா? என்கிட்ட இருந்தால் நான் காட்ட மாட்டேன், அதான் நியாயம். ஏன்? சமுதாயம் பாதிக்கப்பட்டு நான் பிறப்பு சான்றிதழ் காட்டினா என்ன, மண்ணா போன என்ன? நீ அவ்வளவு பேரை தூக்கி நீ முகாமில் அடைப்ப, என்னை அடைச்சிட்டு போ, அவசியமே கிடையாது. நான் காட்டித்தான் இந்த சமுதாயத்தில் குடியுரிமையை வாங்கணும்னா அத்தகைய குடியுரிமை மண்ணா போகட்டும். அப்படி சொல்லிதான சமுதாயம் வந்து நின்னுச்சு. சமுதாயத்திற்கு ஒரு பெரும் பிரச்சனை ஆளும் வர்க்கத்தினால் வந்தால் 10% மக்களிடத்தில் சான்றுகள் இருந்தால் கூட மறைத்துவிட்டு 100% மக்களும் தெருக்களில் இறங்கி போராடினார்கள். அதே போன்று சமுதாயத்திலே 10% மக்களால் பெண்ணுக்கு வீடு கொடுக்க முடியவில்லை, ஆடம்பரமாக திருமணம் நடத்த முடியவில்லை என்று இருக்கிறார்களே, 90% மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அடக்கத்தை கடைபிடித்தால் தவறா? என்ன தப்பு இருக்கு அதுல? வேறு வகைகளில் நீங்கள் நன்மை செய்ய முடியாதா? திருமணத்தில் தான் காட்ட வேண்டும் என்றால் சமூகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு இஸ்லாமிய மாண்பை அறுத்து எறிந்துவிட்டு இத்தகைய கலாச்சாரம் கல்யாணம் அவசியமானதா? சமுதாயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நேரத்தினுடைய அருமையை கருதி நான் இதை ஒரு சில வார்த்தைகளில் நிறைவு செய்கிறேன். இஸ்லாமிய திருமணம் என்பது பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு அறவே பொருளாதார செலவு இல்லை. ஆணுக்கு மட்டும் மகராக அவர் விரும்பி எவ்வளவு கொடுக்கலாம், வலிமாவாக அவர் சுருக்கித்தான் கொடுக்க வேண்டும். இவ்வளவுதான் திருமணத்திற்கான செலவு என்று மார்க்கம் காட்டுகிறது. இந்த கலாச்சாரம் கடைபிடிக்கப்படுமே ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் எந்த குமரு பெண்களும் தேங்கி இருக்க மாட்டார்கள். எந்த இளைஞனும் திருமணத்தை பற்றி பயப்பட மாட்டான். பயமற்ற ஒரு வாழ்வை சமுதாய மக்களுக்கு, வளரும் தலைமுறையினர்களுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கலாம் என்பதை சொல்லி இறுதியாக துவாவை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நபி அவர்கள் திருமண சபைகளிலே துவாவை ஓத சொல்லி தந்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனக்குமா ஃபி கைர். அல்லாஹ் மாப்பிளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை வெளியிலும் தரட்டும், உள்ளரங்கத்திலும் தரட்டும். உடல்லையும் ஒரு தாக்கத்து வேணும், மனதுக்கு ஒரு தாக்கத்து வேணும். லைஃப்னா என்னங்கிறது இனிமே தான் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்னங்கிறத அல்லாஹ் பாடம் நடத்துவோம். அதுக்கு முன்னாடி தெரியாது. நீங்க சம்பாதிக்கவே இல்லைன்னா சரி வாப்பா காப்பாத்திடுவார். உங்களால் வேலை வெட்டிக்கே போக முடியலன்னு சரி அம்மா காப்பாத்திடுவாங்க. இனிமேதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். அல்லாஹ் மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும். அல்லாஹ் உங்கள் இருவரையும் நல்லதில் மட்டும் ஒன்றிணைக்கட்டும். எல்லா நேரத்திலும் ஒன்றிணைங்கிறது நம்ம துவா. சேர்ந்து இருங்க, அல்லாஹ் உங்களை 2 பேரும் ஒன்னா கட்டும், நம்ம துவா. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, 2 பேரும் ஒன்னாவே இருக்காதீங்க. எப்ப இருக்கலாம்? நல்லதுல மட்டும் சேர்ந்துக்கங்க, கெட்ட விஷயத்துல விளைவிக்கங்க. ஒரு ஆள் நல்ல கருத்து எடுப்பார், ஒரு ஆள் கெட்ட கருத்து எடுத்தால் அவரோடு சேர்ந்து விடாதீர்கள், அவருக்கு அகைன்ஸ்டாவே இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் குடும்பத்தை மார்க்கப்பற்றோடு வழிநடத்தி செல்ல முடியும்.
ஒருவர் தீமைக்கு செல்லும் போது இன்னொருவர் ஆதரவு அளித்தாரே ஆனால் தீனை காப்பாற்ற முடியாத நிலை வரும். அதனால் நல்லதில் ஒன்றிணையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துவா செய்தார்கள். அத்தகைய துவாவை ஓதி களையக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணத்தை சகோதரர் மூசா நைனா அவர்கள் நடத்தி வைப்பார்கள். என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் தருகின்ற 58 கிராம் தங்க நகை ஆபரணங்களை மகராக பெற்றுக்கொண்டு எனது மகள் எம்என் ஜெய்னப் கதிஜா மணமகளை அவளின் பூரண சம்மதம் பெற்று நான் உங்களுக்கு நிக்காஹ் செய்து தருகிறேன். இதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அஸ்ஸலாமு அலைக்கும். மணமக்களுடைய விபரத்தை இப்போ வாசிக்கிறோம். இந்த திருமணத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டத்துடைய பதிவு புத்தகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் திருமண நிக்காஹ் சான்றிதழ் நிகழும் ஹிஜ்ரி 1446 வருடம் ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 26வது பிறை 2024 ஆங்கில வருடம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் மூசா நைனா அவர்களின் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊரைச் சேர்ந்த செய்கு சுலைமான் அவர்களின் மகன் 28 வயதுள்ள அம்மார் அப்துல் காதர் என்ற மாப்பிள்ளைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊரைச் சார்ந்த மூசா நைனா அவர்களின் மகள் ஜெய்னப் கதிஜா என்ற பெண்ணிற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மர்கஸில் வைத்து பெண்ணின் விருப்பப்படி மாப்பிள்ளையால் பெண்ணுக்கு மகராக 58 கிராம் தங்க ஆபரணங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டு மகராக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒப்புதலின் பெயரில் மூசா நைனா அவர்கள் வலி என்னும் பொறுப்பாளராகவும் முஹைதீன் அப்துல் காதர் மற்றும் சையது முஹைதீன் ஆகியோர் சாட்சிகளாகவும் இருந்து இஸ்லாமிய சட்டப்படி நிக்காஹ் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. மேற்கண்டையாவும் சம்பந்தப்பட்டவர்களின் முன்னிலையிலும் ஜமாத்தார்கள் முன்னிலையிலும் படிக்கப்பட்டும் படித்ததை ஒப்புக்கொண்டும் மணமக்கள் சாட்சிகள் வழி ஆகியோர் கையொப்பமிடுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் திருமணம் நபி வழி பிரகாரம் முடிந்திருக்கிறது. உரையில் சொல்லி தந்தது போல மணமக்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த துவாவை உளமாற மனமாற அவர்களுக்காக ஓதி துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மணமக்கள் வீட்டார் சார்பாக வருகை தந்த அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சபை கலைந்தவுடன் ஓதும் துவாவை ஓதிவிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.